தோட்டம் காடு செய்வோம் நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம தாராபுரம் வந்திருக்கோம். தாராபுரத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் ஒரு 3 ஏக்கர் 17 சென்ட் இடம் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். போகிற வழி நானே மேப் எடுத்து தான் போகிறேன். போகிற வழி பார்த்துங்க, பைபாஸில் போகிறோம். நான் திருப்பூர்லேருந்து வந்தேன். இந்த ஊர் பேர் வந்து தாராபுரம். தாராபுரம் பெயர் காரணம் என்னன்னு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. தாராபுரம் பெயர் காரணம், அதாவது தாரானா புகழ் அர்த்தமாமா, புகழ் கீர்த்தி அப்படின்னு அர்த்தமாமா, புகழ் தர்ற ஊர். அதே மாதிரி தாரானா புண்ணியம்னு சொல்லுவாங்களாமா. இங்கே அனுமந்தசாமி கோயில் இருக்குது, நிறைய புண்ணியம் கொடுக்குறதுனால தாராபுரம்னு சொல்லுவாங்களாமா. அப்புறம் ஒரு காலத்தில் தாரையே தண்ணி போவாங்களாமா. தாரையே தண்ணி போகும் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதனால தாராபுரம்னு சொல்லுவாங்களாமா. துவாரகா யுகன்னு சொல்லுவாங்க இல்லையா மகாபாரத புராண காலத்தில். இங்கே வந்து பஞ்சபாண்டவர்கள் இங்கே அந்த அஞ்ஞான வாசம்னு சொல்லுவாங்களேங்க, ஒரு வருடம் அஞ்ஞான வாசம் இந்த ஊரில் இருந்தாங்களாமா. விராடபுரம்னு அப்போ பேர். தாராபுரம் கொங்கு நாட்டோடைய தலைநகராக இருந்திருக்குது. கோயம்புத்தூர் மாவட்டத்துலேயும் இது இருந்துச்சு, இப்போ திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குது. ஒரு காலத்தில் இது ஒரு பெரிய சோழர்களுக்கு, ஏன்னா இந்த கொங்கு நாட்டை ஆண்ட கொஞ்ச நாள் கொங்கு சோழர்கள் ஆட்சியின் போது இது தலைநகராக இருந்திருக்குது. சேரர்கள் ஆட்சியின் போதும் தலைநகராக இருந்திருக்குது. அப்படி ஒரு முக்கியமான ஊர் இது தாராபுரம். எனக்கு இப்போ வெகு சமீபத்தில் கூட இப்போ திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குது. இந்த திருப்பூர் மாவட்டம், பல்லடம், இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற முக்கால்வாசி ஊருக்குண்டான பத்திர ஆவணங்களுடைய மையப்பகுதியாக, ஆவணத்தினுடைய தேக்கி வைக்கிற பகுதியாக இந்த பகுதி இருந்திருக்குது. அப்போ ஏற்பட்ட ஊர் தாராபுரம். இங்கேருந்து வெறும் 35 கிலோமீட்டரில் பழனி வந்துடுதுங்க. இப்போ ஈரோட்டுக்கும் 70 கிலோமீட்டர் வருது. ஜவுளி தொழில் இங்கே இருக்குது. முக்கியமான தொழில் வந்து விவசாயம். பாருங்கள், வந்தாச்சு பாருங்க, தாராபுரம் பேருந்து நிலையம் பாருங்க. நம்ம மேம்பாலத்தில் போகிறோம். அருமையான ஒரு தாராபுரம். இப்போ நம்ம மேம்பாலத்தில் போகிறோங்க. தாராபுரம் மேம்பாலம் இடது பக்கம் பாருங்கள், நல்ல பெரிய ஊர் ஆயிடுச்சு பாருங்கள். லாட்ஜ் இருக்குது. இடது பக்கம் பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக பெரிய லெவலில் வந்துருச்சு. இது நான் சொல்கிற வளர்ச்சிங்கிறது கட்டடம், ஆனால் அதே சமயத்தில் விவசாயம் இங்கே ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். வலது பக்கம் ராமராஜ் காட்டன். முதல்ல கடை வீதியில் கடை வாசலில் போக இப்போ மாடி மேலே போகிறோம் பாருங்க. ஊர் பாருங்க, பெருத்து போச்சு பாருங்க. அப்படி கொஞ்சம் மேலே வச்சா இந்த தடி ஊராக தெரியும். டிவைடர் தாண்டி போயிட்டுருக்குறோம். அப்புறம் இங்கே தொழில் நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து அதிகமான தொழில் என்னென்னா விவசாயம், அப்புறம் ஜவுளி. திருப்பூர் பேஸில் இருக்கிறனால ஜவுளி தொழிலும் இருக்குது. அப்புறம் காற்றாலை பாருங்க, அந்த ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும். பூரா அந்த விண்ட் மில்னு சொல்லுவோம் இல்லையா, காற்றாலை. என்ன காரணம்னா பாலக்காட்டு கணவாய் இருக்குது இல்லைங்களா, மேற்கு தொடர்ச்சி மலையில் பாலக்காட்டு கணவாய் இருக்குது. கேரளாலேருந்து வர காற்று டம்ப் ஆகி வரனால இங்கே விண்ட் மில் தொழிலும் இருக்குது. அது ஓரளவுக்கு இருக்குது. ஆனால் பெரும்பாலான தொழில் வந்து இங்கே விவசாயம். ஏன்னா அமராவதி பாசனம் இருக்குதுங்க. அமராவதி பாசனம் இருக்குது. அமராவதி இதில் தான் போகுது. அந்த அமராவதி கரையோரத்தில் தான் தாராபுரம் அமைஞ்சிருக்குது. மொத்தத்தில் தாராபுரம் ஒரு சூப்பரான ஊருங்க. அந்த தாராபுரத்தில் ஒரு 3 ஏக்கரா 17 சென்ட் பார்க்குறக்காக நம்ம போயிட்டுருக்குறோம். போகிற வழி என்னென்னா, இது நம்ம ஒட்டஞ்சத்திரத்து வழியே போகிறோம். மதுரை போகிற வழியில் நம்ம போகிற ஊர் பேர் வந்து கோனேரிப்பட்டி. நம்ம அப்படியே போகிறப்போ தாராபுரம் தாண்டி அப்படியே பைபாஸில் போகிறோம். ஒட்டச்சந்திரம் மதுரை ரோட்டில் போகிறோம். இது பைபாஸுங்க. நம்ம போகிறது வந்து அமராவதி பாருங்கள், சிக்னல் இருக்குது, 2 சிக்னல் இருக்குது. இது இந்த பைபாஸில் பூராவே பெரிய பெரிய கடையாயிருச்சு. கிளாசிக் போலெல்லாம் இருக்குது, நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது. இந்த பகுதியில் சைவ கடையும் இருக்குது, நல்ல நல்ல கடை இருக்குதுங்க. மொத்தத்தில் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் சொல்கிறதுக்கு மறந்துடுறது சில சமயம், இப்போயே சொல்லிடலாம். 2 சிக்னல் இருக்குது. புதுசாக வந்த கியா தானே அது, ரொம்ப நிறைய வாங்கிட்டு இருக்காங்க கியா. சிக்னல் ஓகே பண்ணிட்டாங்க பாருங்க. போகிற இப்போ நம்ம இங்கிருந்து அந்த இடத்துக்கு இன்னும் நம்ம தாராபுரம் சிட்டிலேருந்து இப்போ தான் அவுட்ரு வந்திருக்கிறோம். நான் மேப் போட்டிருக்கிறேன். சரியாக 7 கிலோமீட்டர் வருதுங்க. இங்கிருந்து 7.2 கிலோமீட்டர் வருது. இப்போ நம்ம போயிட்டுருக்குங்க. ஏன் நிலம் வாங்கணும், ஏன்னா நான் பார்க்குற இடம் வந்து 3.17. இப்போ பணம் யாராவது வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நகை வாங்கி வைக்கலாம். ஆனால் இப்போ கொரோனா காலம் மாதிரி ஒன்று வந்துச்சுன்னா நகை திங்க முடியுமா? ஒரு 2 ஏக்கரா 1 ஏக்கரா இல்லை 50 சென்ட் இடம் இருந்துச்சுன்னா அதில் ஏதாவது பயிரிட்டுட்டு சிவனையும் உட்காந்து சாப்பிட்டு இருக்கலாம். வண்டியில் பாருங்க எவ்வளோ வேகமாக போகிறாங்க. அதனால் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே நிலம் வச்சுருக்க வேண்டியது அத்தியாவசியம். எல்லோரும் சொந்தமாக மூக்கு இருக்கிறனால சுவாசிச்சுக்கிறோம், ஓனாக இருக்கிறனால. அதே மாதிரி நிலம் இருந்தால் தான் ஓனாகவே நம்ம சமைச்சு சாப்பிட முடியும். போகிற வழி அபூர்வா ஹோட்டல் ரொம்ப ஃபேமஸுங்க, பியூர் வெஜ்ஜு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நாள் வந்தால் பாருங்கள்.
பைபாஸ்லேருந்து இந்த இப்போ இங்கிருந்தே 7 கிலோமீட்டர் தான் காமிக்குதுங்க இடம். அப்போ இங்கிருந்து 7 கிலோமீட்டர்னா பைபாஸ்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் அந்த இடத்துக்கு. பைபாஸ்லேருந்து 3 கிலோமீட்டரில் ஒரு 3 ஏக்கரம் 7 சென்ட்டுங்கிறது 17 சென்ட்டுங்கிறது பரவாயில்ல தானே. பழனிக்கு இங்கேருந்து 35 கிலோமீட்டர் வருது. அதாவது தாராபுரத்துலேருந்து நம்ம இடத்துலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் வரும். பழனி மலைக்கு பக்கத்தில் தாராபுரத்துலேருந்து ஒரு 8க்கு வரும், நம்ம 10ன்னு சொல்லிக்கலாம். 10 கிலோமீட்டரில் இந்த இடம் அமைஞ்சிருக்குது. இது வந்து இது அமராவதிங்க. அப்படியே எட்டி பாருங்க, அமராவதி இது. இப்போ நம்ம பைபாஸில் போயிட்டுருக்கோம் பாருங்க. இது பைபாஸ் நல்லா சென்டர் மீடியனோட நல்லா இருக்குது பாருங்க. முதல்லலாம் எங்கேயாவது போகணும்னா கொஞ்சம் மெதுவாக போக முடியும், ஏன்னா ஊருக்குள்ளே போய் போகும். இப்போ பைபாஸுங்க பூரா அந்த பைபாஸ் மாதிரி புறவழிச்சாலை ஆகி போச்சு. ஒரு ஊருக்கு போனோம்னா அந்த ஊரில் என்ன விற்கும், அங்கே என்ன வட்டார வழக்கில் மொழி பேசுவாங்க, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி தமிழவே ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு வாழைப்பழம்னா ஒரு ஊரில் ஃபேமஸ் இருக்கும், இன்னொரு ஊரில் அந்த வாழைப்பழம் கிடைக்காது. அப்போ ஊருக்குள்ளே போய் போகும். இப்போ அப்படி இல்லைங்க, நேராக புறவழிச்சாலை அவுட்டில் போயிடுது. அதனால அந்த ஊரினுடைய தன்மை என்னன்னு நமக்கு தெரியாமல் போயிடுது. காலம் மாறிடுச்சுங்கனால. ஏன்னா சீக்கிரமாக போகணும். இப்போ கூட ஒரு 5 நிமிஷம் நிற்காமல் ஹார்ன் அடிச்சிட்டார். ஒரு செகண்ட் லேட் பண்ணால் போச்சு. ஏன்னா அவ்வளோ ஸ்பீடு மக்கள். சீக்கிரமாக பிறந்து சீக்கிரமாக வளர்ந்து சீக்கிரமாக போயிடணும். நேரமே இல்லை அவங்க. சிக்னல்லே நிற்கிறதுக்கு நேரம் இல்லை, எதற்கு நேரம் இல்லை. பாருங்க, இடது பக்கம் திரும்பினோம்னா பழனி ரோடு போகுது. இதான் போகிறார் பாருங்க பழனிக்காரன் பஸ்ஸில். இது பழனி போகுதுங்க. இது நான் தாராபுரம் சிட்டிக்குள்ளே போகிறது. அப்புறம் என்னென்னா எங்கே பார்த்தாலும் பூரா பேக்கரி, பூரா கர்நாடகா, அது பேர் கேரளாக்காரங்க பூரா இங்கே பேக்கரி வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டுக்காரங்க பூரா டீ குடிக்கிறதே வேலையை வச்சுருப்பாங்களே இருக்குது. காவிரி தண்ணி, நம்ம கேரளாவில் இருக்கிற அந்த முல்லை பெரியார் தண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தா கூட டீக்கே சரியாக போயிடுமாட்டு இருக்குது. அந்தளவுக்கு டீ கிடைக்கும். பூரா பேக்கரி. தண்ணி பைப்பில் டீ கம்மனு டீ வந்துடலாமாட்டு இருக்குது. சாயங்காலம் வரைக்கும் டீ குடிப்பாங்க, சாயங்காலம்னா அது குடிச்சுக்குவாங்களாட்டு இருக்குது. இது மதுரை ரோடுங்க. இது இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் போய் லெஃப்ட் எடுக்கணும். மொத்தமாக இங்கேருந்து 4 கிலோமீட்டர். நான் இன்னுமே பைபாஸில் தான் போகிறப்ப எவ்வளோ ஒரு பக்கமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ரோட்டில் இருந்தேன் நான் மேப் போட்டு பார்த்துட்டு தான் போயிட்டுருக்கீங்க. இதை போகிற வழியில் இந்த பஸ்ஸில் நின்று சாப்பிட்ற இடத்து இது. இங்கேருந்து பாருங்க, இன்னும் நான் பைபாஸில் தான் போகிறேன். 3 கிலோமீட்டர் தான் இது பங்க்கு. நான் அப்படியே சொன்ன மாதிரி மறக்காமல் சொல்லிடணும்ல. நான் மதியானம் வரை டீ குடிச்சிட்டு சாயங்காலம் வரை டீ குடிச்சிட்டு சாயங்காலமாக மதுவும் குடிக்கிறாங்கன்னா நானே ஒரு நாளைக்கு 10 டீ குடிப்பேன். அப்படி எல்லாத்துக்கும் இல்லை, சில பேர்த்து நான் சொல்கிறேன், அவ்வளோதான். போகிற வழிங்குது மதுரை. போகிற வழியில் ரோட்லேருந்து மொத்தமாக 3 கிலோமீட்டர் வருதுங்க வெளியில். நான் ஏற்கனவே சொன்னதாங்க, இந்த உலகத்தினுடைய நிறைய போர்கள் அப்படியே என்னை பாருங்க. உலகத்தில் நிறைய போர்களே எதுக்காக வந்துச்சுன்னா நிலத்துக்காக தான் வந்துச்சு. நிலம் ரொம்ப முக்கியமானது. அதுக்கான நிறைய பேர் ஒரு அரசெண்டு மட்டும் வச்சுட்டு வாழ்ந்துட்டு மகிழ்ச்சியாக போகிறாங்க. சில பேர் நிலமே இல்லாமல் வாழ்ந்துட்டு மகிழ்ச்சியாக போகிறாங்க. ஆனால் விவசாயம் பண்ணணும், நமக்குன்னு ஒரு இடம் வேணும், பணம் சம்பாதிக்கணும், பணத்தை சேர்த்து வைக்கணும், அதை முறையாக பயன்படுத்தணுங்கிறவங்க கண்டிப்பாக நிலம் வாங்கி செய்யும்போது, நிலம் வாங்கி விவசாயம் செய்யும்போது ஒரு பெரும் மகிழ்ச்சி. நாம் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி ஒரு ஒரு கத்திரிக்காயாக இருக்கலாம், வெண்டைக்காயாக இருக்கலாம், நாமளே அதை விதைச்சி அது நாமளே தண்ணி ஊற்றி நாமளே வளர்த்து அதை வாங்கி பறித்து சாப்பிடும்போது வர சந்தோஷம் வேறு எதுவுமே இருக்காது. அப்படி அதுவும் தமிழ்நாட்டை சொல்லவே வேண்டியது இல்லைங்க. நிலவளம், நீர்வளம், மண்வளம், மலைவளம், மலைவளம் எல்லா வளமும் நிறைந்த ஊர். நான் சொன்னேன் இல்லைங்க, பூரா விண்டு மில்லாக இருக்குது பாருங்கள். தாராபுரத்தில் விண்டு மில். அது என்ன காரணம்னா நான் சொன்னது தான். இங்கே வந்து இது பாலக்காட்டு கணவாய்ங்கிறனால இங்கே காற்று டம்ப் ஆகி வரனால இங்கே விண்டு மில் அதிகம். காற்றாலை மூலமாக மின்சாரம் தயாரித்து அதன் மூலமாக வருமானம் ஈட்டுறாங்க. இதில் 3 ஏக்கர் 17 சென்ட் இடம் பார்க்குறதுக்கு போகிறோம். இப்போ நம்ம அங்கேருந்து போக வரைக்கும் நம்ம பேசாமல் போக முடியாது, வழி சொல்லிகிட்டே போகணும் இல்லையா? அதனால தான் பேச வேண்டியதாக இருக்குதுங்க. ஒட்டஞ்சத்திரத்துக்கு இங்கேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் வருது. தமிழ்நாட்டிலேயே பெரிய காய்கறி மார்க்கெட்டு ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்டு. நீங்கள் அதுக்கு இரவு பகலே கிடையாது. ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட் தான் காய்கறி விலையை தீர்மானிக்கிற இடம். இங்கே வந்து விவசாயம் பண்ணோம்னா இங்கே வர்ற காய்கறிகளை நேராக ஒட்டஞ்சத்திரத்தில் கொண்டு விற்றுடலாம். 2 பக்கம் நல்லா மரம் வச்சுருக்காங்க இந்த பைபாஸில். பரவாயில்ல. நடுவில் இந்த செவ்வர்லியே வச்சுருக்காங்க, தெரியுமில்லைங்க. ஏன் இந்த செவ்வர்லி வச்சுருக்காங்கன்னா, இந்த செவ்வர்லி தான் என்ன பண்ணுமாமா, இந்த கார்பன் வருது இல்லைங்க, இந்த கார்லலாம் வர்ற லாரிலெலாம் வர கார்பனை எடுத்து நிறமையாக மாற்றிக்குமா. அந்த பூவில் இருக்கிற ரெட் கலர் இருக்கு இல்லைங்களா, சிவப்பு கலராக மாற்றிக்கும், நிறமையாக மாற்றிக்கும் கார்பன் எடுத்து.
அதனால தான் இது பொல்யூஷனுக்கு காற்று மாசுபாட்டிலேருந்து காற்றை காப்பாற்றுறது இந்த செவ்வரளி. அதனால தான் பைபாஸில் இல்லை ரோடுகளின் பக்கத்துலலாம் இந்த செவ்வரளி வச்சுருக்காங்க. நம்ம கிட்டத்தட்ட 450 மீட்டர் போய் லெஃப்ட் எடுக்க போகிறோம். நம்ம பாருங்க பூரா மலை இருக்குது பாருங்க, மலை இருக்குது. மண்ணும் நல்ல மண்ணாக இருக்குது பாருங்க, பூரா செம்மண்ணாக இருக்குது. இந்த பகுதி பூரா செம்மண்ணு தான் இருக்குது. மூணு ஏக்கர் 17 சென்ட் பார்க்குறதுக்கு போகிறோம். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்க தான் இங்கேருந்து லெஃப்ட் எடுக்கிறோம். பைபாஸ்லேருந்து பாருங்கள், பைபாஸ் பார்த்துக்குங்க. பைபாஸ்லேருந்து லெஃப்ட் எடுக்கிறோம். இங்கிருந்து எவ்வளோ கிலோமீட்டர்னாங்க பக்கமாக தான் இருக்க மாட்டேருக்குது. போகிறோங்க இப்போ நாம. இது 30 அடி ரோடு வருங்க. இது பஞ்சாயத்து ரோடு. பூரா மண் வருங்க, என்ன கலரில் இருக்குது, நல்ல செம்மண்ணாக இருக்குது பாருங்க. மண் இப்படி இருந்துனாவே கண்டிப்பாக இங்கே பாருங்க. அதே மாதிரி இங்கே தாராபுரத்தில் தென்னை மரம் பனை மரம் ஜாஸ்திங்க. வன்னி மரம் ஒரு காலத்தில் அந்த துவாரகா யுகத்தில் மகாபாரதம் காலத்தில் இங்கே வன்னி மரங்கள் அதிகமாக இருந்துச்சாமா, காடுகள் அதிகமாக இருந்துச்சுங்களாமா. பாருங்க பூரா முருங்கை விவசாயம் நல்லா பண்ணுறாங்க. இதை முருங்கை இருக்குல்லங்க, இதை மதிப்பு கூட்டி விற்றோம்னா முருங்கை சொல்லவே வேண்டியதில்லை. சிறந்த சத்து, எல்லா சத்தும் இருக்குது முருங்கையில். அந்த காலத்தில் சொல்லுவாங்க முருங்கை விவசாயிங்க நல்லா பண்ணுறாங்க. பவுடரை மாற்றி வெளிநாடுகளுக்கு பூரா ஏற்றுமதி பண்ணுறாங்க. முருங்கை பவுடரை தொட்டுட்டு சாப்பிட்றாங்க. அதனுடைய அந்த இலை கீரை, முருங்கைக்கீரை, அந்த பட்டை, அந்த வேறு, அதில் இருக்கிற அத்தனையுமே சத்துங்க. அந்த காலத்தில் இப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முருங்கை வைத்தவன் கடைசி காலத்தில் வெறுங்கையுடன் போவான். நம்ம நினச்சிட்டாங்க முருங்கை வச்சா லாஸ் ஆயிடுவாங்க. அப்படி இல்லை. கடைசி காலத்தில் வயசானாங்க கூட அந்த முருங்கையை சாப்பிட்டு அவள் வெறுங்கைன்னு அந்த பிடிச்சிக்குவாங்களே தடி அந்த ஊன்றுகோலனுடைய உதவியெல்லாம் போவாங்களாம்மா. அதுக்கு தான் முருங்கை வைத்தவன் வெறுங்கையுடன் போவான்னாங்க. அதை நம்ம தப்பாக புரிஞ்சுட்டோம். அதனால் அது ரொம்ப சிறப்பானது. சரி வாங்க நம்ம போவோம்னா. பாருங்க பூரா அந்த வேலி போட்டு விவசாயத்தை தயார் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இடத்து பூரா ஒவ்வொருத்தரும் விவசாயம் பண்ணுறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்த இடத்துக்கு வந்திருக்கோம். போகிற வழிங்குது மண் ரோடு. அதாவது பைபாஸ்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வருங்க. அந்த 2 கிலோமீட்டருக்கு மண் ரோடு. ஆனால் 30 அடி ரோடு பாருங்க. இது யாரோ ஒருத்தவங்க இடம் வாங்கி ஏற்கனவே சொன்னது, அதாவது 400 அடி போர் ஓடணுங்க. பாருங்க இதை தோட்டமாக வச்சு முன்னாடி கார் நிற்குது. ஒரு சின்னதாக அழகான ஒரு வீடு கட்டியிருக்காங்க. ஃபார்ம் ஹவுஸ் ஆசிரமம் மாதிரி இருக்குது பாருங்க. சுற்றி நிழல் பாருங்க. சீனி புளிங்க மரம் வச்சுருக்காங்க. இதை மரம் நிறையா நாட்டுக்கோழியெல்லாம் வளர்த்துறாங்க. அதுக்கு உண்டான தீவனத்துக்கு உண்டான பயிர்கள் வச்சுருக்காங்க. இங்கேருந்து ஒட்டஞ்சத்திரன் பக்கங்கிறனால இங்கே பயிர் பண்ணால் ஈஸியாக மார்க்கெட் பண்ணிட முடியும். இது 30 அடி ரோடுங்க, மண் ரோடு. ஆனால் 30 அடி ரோடு. மரங்களும் விவசாயங்களும் சூழ்ந்த இடமா இருக்குது. நிறைய இங்கே விவசாயமே முருங்கை தான் பண்ணுறாங்க, ஏற்றுமதி பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க முருங்கை. யாருக்கு இந்த இடம் உகந்ததுன்னா, நான் இயற்கை விவசாயம் பண்ணணும், நல்லா தொழில் செய்யணும், விவசாய தொழில் நல்லா பண்ணணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த இடம் கண்டிப்பாக இருக்கும். நான் இடத்தோட விலை, ஒரு சென்டோட விலை 30,000 வருதுங்க. ஒரு சென்டோட விலை 30,000. ஒரு 3 ஏக்கர் 17 சென்ட். ஒரு 3 பேர் சேர்ந்து வாங்கலாம் இந்த இடத்த. 3 பேர் சேர்ந்து கூட்டு பண்ணையும் பண்ணலாம். அல்லது நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன், அல்லது வெளிநாடுகளில் வேலை செய்கிறேன், நான் ஒரு இடம் வாங்கி வச்சுட்டு இந்தியாவுக்கு வரும்போது நான் ஒரு விவசாயம் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த இடமாகும். இந்த இடம் சுற்றி இங்கே இப்போ நான் மதுரை இந்த மண் ரோடு இருக்கு இல்லையா, என்னை பார்த்துக்குங்க. அதாவது அங்கே அந்த காற்றடி இருக்கு இல்லையா, அங்கே பைபாஸு. இந்த இடம் ரிங் ரோடு மாதிரி. பைபாஸ்லேருந்து இப்படி மாதிரி பைபாஸ் இப்படி மாதிரி இப்படி போயிடுது. இப்படி வர்ற இடத்துல தான் நம்ம இடம் அமைஞ்சிருக்குது பாருங்கள். இந்த இடம் பாருங்க, கம்பி வழி ஓட்டிருக்காங்க பாருங்க. எல்லாம் வெளியூர்காரங்க இடத்த வாங்கி போட்டு அதுக்கப்புறம் விவசாயம் பண்ணிக்கலான்னு பிளான். இந்த 30 அடி ரோடு பஞ்சாயத்து ரோடுங்க. எப்போ வேணால் தார் ரோடு ஆகலாம். இந்த ரியல் எஸ்டேட் பண்ணும்போது சொல்லுவாங்களே தார் ரோடு வரும், ஏரோட்ராம் வரும், ரயில்வே ஸ்டேஷன் வரும்னு சொல்லலை. கண்டிப்பாக வரும். இதுதான் பூமிங்க. நம்ம பார்க்க வந்த பூமி இது பாருங்க. ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு பாருங்க. இதை நம்ம பார்க்க வந்த பூமி. நம்ம கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டு வரலாம். பாருங்க இது பூரா ரோடு பேஸ். எது வரைக்கும் ரோடு பேஸ்ன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்க்குறதுக்கு இடது பக்கம் பாருங்கள், இதான் ரோடு பேஸாக அமைஞ்சிருக்கு பாருங்கள். இது ஃபுல்லாக பாருங்கள், இது சைடில் பார்த்தா தான் தெரியும். இது வரைக்கும் ரோட்டு மேலேயே இருக்குது. இப்போ நான் ரிவர்ஸும் போகிறேன். இது ஃபுல்லாக ரோடு பேஸ். இடது பக்கமாக பூமி நல்லா சமதளமாக இருக்குதுங்க. நல்லா சரிவான பூமியாக இருக்குது. இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் பைபாஸ். ஒட்டஞ்சத்திரம், தாராபுரம், மதுரை பைபாஸ். இது அப்படியே இருங்க. ஒரு சென்டோட விலை 30,000. இப்போ இடத்துக்குள்ள நம்ம போகிறோம் பாருங்கள். இதெல்லாம் ரோடு பேஸுங்க. இது பஞ்சாயத்து ரோடு. இது வாங்க அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். இது பஞ்சாயத்து ரோடு. இது இடம் பாருங்க, சமதளமாக இருக்குது பாருங்கள். செம்மண் பூமி. பைபாஸ் 2 கிலோமீட்டர். ஒரு சென்டோட விலை 30,000 ரூபாய். ஆல்ரெடி பாருங்க
தண்ணி குடிக்கிறதுக்கு மாட்டுக்கு தண்ணி வைக்கிறதுக்கெல்லாம் இது வச்சுருக்காங்க பாருங்க. மொத்தம் 3 ஏக்கர் 14 சென்ட், ஒரு 1 கோடி ரூபா கணக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. தேவைப்படுறதுன்னு கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த இடம் தாராபுரத்தில் அமைஞ்சிருக்கு. தாராபுரத்துலேருந்து 8 to 10 கிலோமீட்டர் வரும். பைபாஸுக்கு 2 கிலோமீட்டர். தேவையானவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். பூமி விற்கணும் வாங்கணும், வீடு விற்கணும் வாங்கணும், ஒரு தொழிலை முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. இது நீங்கள் ஒரு வேளை வாங்கி போட்டுட்டு, ஏன்னா இந்தியாவில் மக்கள் தொகை அதிகமாகுது, அதளவுக்கு நிலம் அதிகமாகிட்டு இருக்குதா. இப்போது ஒரு கோடி ஏக்கர் இருக்குதுன்னு வைங்க, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு 2 கோடி ஏக்கரை மாறுமா? ஆனால் மக்கள் தொகை 100 கோடி இருக்கிறது 10 வருஷம் கழிச்சு 200 கோடியாக மாறலாம், 150 கோடியாக மாறலாம், இப்படி மாறிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு நிலம் வேணும் இல்லையா? நிலம் வளருவதில்லை. எவ்வளவு இருக்குதோ அவ்வளவுதான். அதை தான் பகிர்ந்துக்கணும். அப்போ யார் நிலம் வச்சிருக்காங்களோ அவங்க கண்டிப்பாக ஒரு பெரிய செல்வ செழிப்பாக இருக்க முடியும். இயற்கை விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆகும். மொத்தத்தில் நிலம் பெரிய சொத்து. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. இதுதான் இடம். நல்லா செம்ம சதுரமாக இருக்குது பாருங்க பூமி. நன்றி.